ஹலோ வணக்கம், வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ். நம்மளோட மூச்சுக்குழல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிலருக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், விடவே விடாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தும்மல் வந்துட்டே இருக்கும், இருமல் வந்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு நெஞ்சில் கோலை கட்டிக்கும், அதனால மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி மூச்சுக்குழல் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ரொம்ப எளிமையாக நிரந்தரமாக சரி செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஈவன் இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ ஈஸியான டிப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிங்கை ரெடி பண்ணிட்டு யாரெல்லாம் குடிக்கலாம், எப்போ குடிக்கணும், எந்த அளவு குடிக்கணும்னு சொல்லிட்டு சில குறிப்புகள் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது நான் லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கான அளவு. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரிங்கை ஒரு நாளைக்கு 2 டைம் குடிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக மூச்சுக்குழல் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுமே நிரந்தரமாக தீரும். இதுக்கு 30 மிளகு எடுத்துக்கோங்க. இதை பொடி பண்ணியோ இல்லை சீரக மிளகெல்லாம் நுணுக்குவோம் இல்லையா, அதில் போட்டு இடிச்சோ நீங்கள் எடுத்துக்கோங்க. டெய்லியும் இந்த மாதிரி தனித்தனியாக 30 எடுத்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் மிளகு எச்சாவே போட்டு பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி தனியாக இடித்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் அதோட பவரும் ஜாஸ்தியாக இருக்கும். இவ்வளோதாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம். அதை பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 200 ml தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மிளகை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மிளகை ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடணும். முதல்ல நீங்கள் ஃப்ளேமை ஹைலியே வச்சுக்கோங்க. இந்த மிளகை நம்ம ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னா இதில் நேச்சுரலாகவே ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அதோட மிளகு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி நிறைஞ்ச ஒரு பொருள். அதனால தான் இந்த மிளகு நம்மளோட உணவில் டெய்லியுமே இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சு வந்துடும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொதிச்சா பத்தாது. நம்ம ஊற்றின 2 டம்ளர் தண்ணி நல்லா அரை டம்ளராக சுண்டி வர வரைக்குமே இது நல்லா கொதிக்கணும். அதனால நம்ம ஊற்றின தண்ணி இந்த மாதிரி நல்லா பொங்கி வர்றப்போ அடுப்பை மறுபடியும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ பொங்கி வராமல் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு சுண்ட ஆரம்பிக்கும் தண்ணி. இது சுண்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 to 10 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. அதே மாதிரி அதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊற்றின 2 டம்ளர் தண்ணி அரை டம்ளராக நல்லா சுண்டி வந்துருச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை வடிகட்டிட்டு எப்படி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் டீ மாதிரி இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் சுத்தமான தேனாக நாட்டு மருந்து கடைகளில் பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம சளி இருமலுக்கு பயன்படுத்துகிறப்போ சுத்தமான தேன் இருந்தால் ரொம்ப சிறப்பானது. இதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறங்காட்டி நேச்சுரலாகவே வைரஸ் பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய எதிர்த்து போராடக்கூடிய சக்தி தேன்கிட்ட இருக்குது. அதனால தான் சளி இருமல் பிரச்சனைகளுக்கு தேன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இதில் தேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சளி இருமல் தும்மல் கோழைன்னு சொல்லிட்டு மூச்சுக்குழல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையுமே போக்கக்கூடிய ரொம்ப எளிமையான டிப்ஸ் ரெடி ஆயாச்சு. இனி இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அளவுகள் ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கான அளவு. ஒருத்தங்க ஒரு நாளைக்கு 2 டைம் இதை ரெடி பண்ணி குடிச்சாதான் நாட்பட்ட சளி பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இதை ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாது, ஆரியும் குடிக்கக்கூடாது. வெதுவெதுப்பான சூட்டில் தான் குடிக்கணும். ஸோ இந்த மிளகு கஷாயத்தை ரெடி பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குடிச்சிட்டு வரணும். ஆக மொத்தம் 2 டைம் நீங்கள் குடிக்கணும். இதே மாதிரி தொடர்ச்சியாக 7 நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாள் கேப் விட்டுருங்க. மறுபடியும் தொடர்ச்சியாக 7 நாட்கள் குடிச்சிட்டு வாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் 3 நாள் கேப். இந்த மாதிரி 3 to 4 வாரம் 3 நாள் கேப் விட்டு நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்போ நம்மளோட மூச்சுக்குழல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே நிரந்தரமாக சரியாயிரும்.
மிளகு கஷாயம்னு சொன்னோனையும் பயந்துக்க வேண்டாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மிளகோட லைட்டா காரத்தோட, அதே மாதிரி தேனோட தித்திப்போட ரொம்ப சுவையா இருக்கும். பெரியவங்க இதே அளவுல குடிக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு குடுக்குறப்ப வந்து ஒரு ஸ்பூன் குடுத்தாலே போதுமானது. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இத குடுக்கவே வேண்டாம். ஏன்னா மிளகு சேர்த்து இருக்கிறங்காட்டி கொஞ்சம் காரமா இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி வேற ஏதாவது மெடிசன் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது பிரச்சனைக்கு வந்து நீங்க ஏதாவது மருந்து சாப்பிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ட்ரிங்கை வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்டு இருக்கிறப்போ இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் குடிக்கிறப்போ ஒத்துக்கலைன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ உங்கள் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட்டுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மருந்துகளும் எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இந்த ட்ரிங்கை நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிட்டு வரலாம். உங்களோட மூச்சுக்குழல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். சாதாரண சளியெல்லாம் இதை குடிச்ச ஒரே வாரத்துல வந்து சரியாயிரும். ஆனா இந்த அடிக்கடி வரக்கூடிய சளி, தும்மல் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு விலை உயர்ந்த மருந்துகளை எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி 1 மாசம் ட்ரை பண்ணா நிரந்தரமாவே உங்க பிரச்சனைகள் வந்து கியூர் ஆயிரும். மறுபடியும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எட்டியே பார்க்காது. ஸோ இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட் இந்த டிப்ஸில் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.